உங்களுடைய மேரேஜ் எந்த டைமில் எப்போ நடந்தது? 1961 ஜூன்லைங்க. ஐ எம் தி கிராண்ட் டாட்டர் ஆல்சோ. மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் என்னையே வந்து சோதிச்சு பார்த்துருக்காரு. எனக்கு வந்து முகூர்த்த புடவை எடுப்பாங்க இல்லையா, ஒரு 6000 ரூபா புடவையும் ஒரு 600 ரூபா புடவையும் ரெண்டும் பேச்சு அனுப்பிச்சிட்டாருங்க. பார்க்கலாம் எது எடுக்க போகிறேன்னுட்டு. அவர் உயிரோடு படுத்துட்ருக்காரு, உடம்பு முடியாமல். அங்கே அவர் ரூமில் வந்து ஒரு வால்லையே ஒரு கபோர்டு இருக்குங்க. அதில் கட்டு கட்டாக பணம் வச்சுருப்பார். அது எனக்கு தெரியாத, என்னங்கிறது தெரியாது அப்போது. அந்த டைனிங் டேபிளுக்குனே ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுனாங்க. யார் யாரெல்லாம் அங்கே வந்து சாரோட உட்காந்து சாப்பிட்ருக்கா? எல்லா பெரிய தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. பிடி ராஜன் வருவார், ராஜாஜி, காமராஜர், அம்பேத்கர் வந்திருக்காரு. அம்பேத்கர் வித் வைஃப். ஒரு வித்தியாசம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. மனசில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அவருக்கு. ஐ ரியலி ஈவன் டுடே ஐ மிஸ் ஹிம். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே. இப்போ சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. உங்களுடைய மேரேஜ் எந்த டைமில் எப்போ நடந்தது? 1961 ஜூன்லைங்க. ஓகே. ஐ எம் தி கிராண்ட் டாட்டர் ஆல்சோ. ஸோ மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ. எங்கள் பாட்டி வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் அவருக்கு, செல்லம்மாள்ன்ட்டு. பாட்டிக்கு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் 2 பேர் தான் கேர்ள்ஸு, நோ சன்ஸ். அதனால் 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கள் கிராண்ட் மதரை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரங்கநாயகி அம்மா எங்கள் மாமியாரை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 பொன் குழந்தைய பிறந்து இறந்துருச்சு. இவர் ஒருத்தர் தானுங்க. அப்புறம் 1961 ஆனால் இங்கே வந்துட்டு போயிட்டெல்லாம் இருப்பேன். அப்படி வரும்பொழுது ஒரு தடவை நான் 5th முடிச்சுட்டு 6th போகிறேன். என்னை வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டாரு. இருந்துட்டு அங்கே ரேடியோ ஃபேக்ட்ரி அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோர்ஸ் நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த 1.5 மாதம் கோர்ஸ் பண்ணியே ஆகணுன்ட்டார். ஸோ அதுவும் பண்ணணுங்க. அப்போல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தவர் நான். அந்த கோர்ஸ் பண்ணணும்னு சொன்னது யார்? அவரே தான். தாத்தாவே தான் பண்ணித்தான் ஆகணும், நீ வீட்டுக்கு போக போகிறதில்ல, உங்கள் அம்மாகிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அம்மா வீடும் இங்கேயே தான், கோயம்புத்தூர்லேயே தான். அதனால் அப்படி தாங்க ஆரம்பித்தது இது. மேம், இப்போது கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். பர்டிகுலராக என்ன டைமில் நடந்துச்சு உங்களுக்கும் அவருக்கும்? அந்த ஐ மீன் ஏஜ் அந்த மாதிரி எது இல்லை? எனக்கு 18ங்க, அவருக்கு வந்து 21. கல்யாணம் எப்படி பண்ணாங்க? ஐ மீன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக நடந்ததா இல்லை எங்கே? இல்லைங்க, கிராண்டுன்னு சொல்ல முடியாதது. ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை. ஆனால் வந்து பிராமின் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓதுவார் வந்து பண்ணாருங்க. பேரூர் இதில் ஆதீனத்திலேருந்து ஒரு ஓதுவார் வந்து பண்ணார். அது பிகாஸ் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை அவங்கெல்லாம் தே பிலீவ் இன் காட் அண்ட் கோயிங் டு டெம்பிள்ஸ் அண்ட் ஆல் தட். அதனால் சரின்ட்டு பண்ணாங்க. ஓகே. பட்டு அவர் என்னையே வந்து சோதிச்சு பார்த்துருக்காரு. எனக்கு வந்து முகூர்த்த புடவை எடுப்பாங்க இல்லையா, ஒரு 6000 ரூபா புடவையும் ஒரு 600 ரூபா புடவையும் ரெண்டும் பேச்சு அனுப்பிச்சிட்டாருங்க. பார்க்கலாம் எது எடுக்க போகிறேன்னுட்டு. அப்புறம் நான் வந்து எனக்கு அவருடைய இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால் நான் வந்து சிம்பிளாக இருக்கிற புடவை எடுத்துட்டேங்க. அப்புறம் உடனே வந்து அவர் என்னை கூப்பிட்டு, கடைசியில் நீ வந்து நான் என்ன நினைப்பேன்னு நினச்சிட்டு நீ இதை எடுத்துட்டியா, உனக்கு வேணா இதை எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்ட்டு. அவர் அதில் எல்லாம் கொஞ்சம் தமாஷம் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் இப்போ சார் சொல்லியிருந்தார். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் அந்த ஒரு லெகசியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும். அது மாதிரி கடைசியாக என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு நான் கேட்டேன். இன்ஸ்டியூட்லாம் பார்த்துக்கோ, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட என்னம்மா சொன்னார் கடைசி டைம்லலாம்? என்கிட்ட ஒரு நாள் ஈவினிங்கு, அப்போ ரொம்ப முடியல அவருக்கு, கூப்பிட்டு வச்சு டாக்டர் ராமசாமி ஐயர் இப்போ பக்கத்துலேயே இருப்பாருங்க. நான் இங்கே பின்னால் இருந்து வர சொன்னாங்க. நான் வந்தேனுங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாருன்னா, நான் ஒன்று கேட்பேன், உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும் அப்படின்னார். கேளுங்க தாத்தா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து நான் இருக்கிறதுனால எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் என்ன இருக்குதோ அதை கொண்டு வைக்கிறீங்க.
நான் போனதுக்கப்புறம் கோபால் வந்து உன்னை இந்த நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, நார்த்துலேருந்து வருவாங்க, சவுத்துலேருந்து வருவாங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இத்தனை பேர்த்துக்கும் நீ வந்து தனித்தனியாக பண்ணுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாருங்க. நான் சொன்னேன், இப்போ எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். எனக்கு சமைக்கலாம் அப்போ தெரியாதுங்க. அதனால் இப்போ என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இல்லை அவர் இன்சிஸ்ட் பண்ணால் நீ என்ன பண்ணுவ? இல்லைங்க பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஆமாம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் கோபால்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி யார் வந்தாலும் என்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமோ அதை கொடுத்தா தான் உன்னால் கண்டினியூ பண்ண முடியும். இல்லாமல் இருந்தால் போக போக ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இதுக்கு மேலே என்னடா இது அப்படின்னு ஒரு முடியலையே நம்மளால் அப்படின்னு ஒரு ஆதங்கம் வந்துடும். அப்போ சரியாக கவனிக்க மாட்டீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க. அது இன்றைக்கும் மறக்க முடியாது. யார் வந்தாலும் ஒரே மாதிரி நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் கொடுக்கணுங்க. ஒரு டிரைவர் வந்தால் கூட முதல்ல டிரைவருக்கு டீ கொடுத்தியான்னு தான் கேட்பாங்க. ஓகே. அது இன்றைக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். நீ எத்தனை நாளைக்கு நடக்குமோ தெரியாது. கண்டிப்பாக அதை தொடர்ந்து பண்ணணுமா. இப்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்படிங்கும்போது அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நேரடியாக உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. என்னென்னா அவர் போனதுக்கப்புறம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து சில பணம்லாம் வந்து வச்சுருப்பார். அதை வந்து சில பேர் கேட்டால் நீங்கள் எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருந்தாரா? இறந்ததுக்கப்புறம் இல்லைங்க, அவர் உயிரோடு படுத்துட்ருக்காரு உடம்பு முடியாமல். அங்கே அவர் ரூமில் வந்து ஒரு வால்லையே ஒரு கபோர்டு இருக்குங்க. அதில் கட்டாக பணம் வச்சுருப்பார். அது எனக்கு தெரியாத, என்னங்கிறது தெரியாது அப்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. கவரில் போட்டு வச்சுருப்பாரு, எல்லாம் கவர் பண்ணி க்ளீனாக கட்டி வச்சுருப்பாருங்க. என்னை கூப்பிடுவார். கூப்பிட்டு இந்த மாதிரி பாரு அங்கே மேலே ஒரு கட்டு இருக்குது, அது எடும்பார். கட்டி வச்சுருப்பாங்க, அதனால் கட்டு நானும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி யார் யாரோ வந்துட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் சென்னையிலேருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க, ஸ்கூல் ஓனர்ஸ்ன்னு நினைக்கிறேன், இப்போ மறந்துட்டுனுங்க. அப்படி அந்த மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் கடைசியில் நான் கேட்டோம் ஒரு நாள், என்ன தாத்தா நீங்கள் வந்து இப்படி ஏதோ கட்டாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க, எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க, நானும் கொடுத்துட்ருக்கேன், என்னதில் இருக்கு உனக்கு தெரியணுமா அப்படின்னாரு. இல்லை அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுத்தேன். அப்போவும் பணம்னு சொல்லலை. ஓ, அது சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும்ல. ஆனால் பணங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனவங்கெல்லாம் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய லெட்டர்ஸ் வந்திருந்தது, இந்த மாதிரி தேங்க் பண்ணி அவர் கொடுத்த ஹெல்ப்புக்கு. அப்போ தான் எங்களுக்கு வந்து எனக்கு புரிஞ்சுது அப்போ தான். ஓகே. இப்போது இந்த வீட்டுக்குன்னே நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போ சார் கூட ரொம்ப நார்மலாக சில விஷயங்களை சொன்னார், சில விஷயத்த சொல்லவே இல்லை. உங்களுக்குன்னு நிறைய தெரியும், ஏன்னா இந்த வீட்டையே வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அந்த டைனிங் டேபிளுக்குனே ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுனாங்க. யாரெல்லாம் அங்கே வந்து சாரோட உட்காந்து சாப்பிட்ருக்கா? எத்தனை பேர்னு சொல்கிறதுங்க? இல்லை ஒரு பெரிய ஆட்கள் அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்லலாம். எல்லாருமே வந்திருக்காங்க. ஈவேரா பெரியார்லேருந்து, கிரியிலிருந்து, இவர் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் வந்திருக்கோம். பிடி ராஜன் வருவார், அப்புறம் ராஜாஜி, காமராஜர், சங்கராச்சாரியார், எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது ஆன்மீகத்தில் இருந்தவங்களும் வந்திருக்காங்க, ஆன்மீகத்தில் இல்லாதவங்க, எம்ஆர் ராதா எல்லாரும் வந்திருக்காங்க. எம்ஆர் ராதா சார், எம்ஆர் ராதா வந்திருக்காரு, என்எஸ் கிருஷ்ணன் அவரும் அவர் ஒய்ஃபு எல்லாருமே வருவாங்க. எம்ஆர் ராதாவுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு இங்கே தான் ஸ்டேயிங் ஹியர். கொஞ்ச நாள் இருந்தாங்க. 6 months or 8 months இங்கே தான் இருந்தாங்க. ஃபாஸ்ட் அவே. இங்கே தான் கோயம்புத்தூர் தான் கிரிமிட்டோரியம் பண்ணாங்க. ஓகே. என்எஸ் கிருஷ்ணன், டிஏ மதுரம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அம்பேத்கர் வந்திருக்காரு, அம்பேத்கர் வித் ஒய்ஃப், வித் ஹிஸ் ஒய்ஃபுங்க. விவி கிரி வந்திருக்காரு. அவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, தங்குவாங்க. சர் சிவி ராமன், அப்புறம் ஊட்டியில் அவர் விஸ்வேஸ்வரையா, பேர்கள்லாம் எனக்கு இப்போ மறந்து போகுதுங்க. ஓகே. அம்மா இப்போது அவர் அப்பா கிட்ட அவர் கேட்குறது வேற. இப்போ நீங்கள் வீட்டுக்காகவோ சரி, இல்லை உங்களுக்காகவோ ஃபேமிலிக்காகவோ நீங்கள் சார்கிட்ட, ஜிடி நாயுடு சார்கிட்ட போயிட்டு
இது வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லைங்க. அவர் கேட்குற வரைக்கும் என்னை வச்சுக்கல. ஆ. எனக்கு தேவையும் அவ்வளோ இல்லைங்க அப்போல்லாம். ம். ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். 3rd year ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஹோம் சயின்ஸ் காலேஜுங்க. ஆ. அப்போது கல்யாணம் ஆச்சு. அப்போ இவருக்கு தான் முதல்ல என்னை கேட்டார், ஒரு நாளைக்கு நான் ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும், அதுக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னாருங்க. நான் சொன்னேன், அப்படி நினச்சிட்டு என்னை கல்யாணம் இதே சோஃபா தாங்க அது அப்போ நடு ஹாலில் இருக்கும். அப்போ நான் சொன்னேன், அதை நினச்சி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஐ திங்க் யூ மேரிட் அ ராங் கேர்ளுங்க, என்னால் எல்லாம் முடியாது, நான் தமிழ் மீடியத்தில் படித்தவ, அதனால் என்னால் ஸ்கூலெல்லாம் நடத்த முடியாதுன்ட்டேன். ஆனால் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கடைசியில் ஐ ஹேட் டு என்னை அப்படி இப்படி ஏதோ பண்ணி அனுப்பிச்சி தாஜா பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்புறம் நானும் ஒரு 40 வருஷம் ஸ்கூல் நடத்தி முடிச்சிட்டேன். ஓகே. இப்போ பேத்திக்கு 2 பேரும் பார்த்துக்குறாங்க. பேத்திங்க. ஓகே. ஆமாம், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கம்மா. எத்தனை பேர் ஃபேமிலி வீட்டில்? எங்கள் அம்மா வீட்டில் நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா, ஒரு தம்பி, 4 பேருங்க. இப்போ இந்த ஃபேமிலி இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு எத்தனை? இந்த ஃபேமிலி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தாங்க, ராஜ்குமாரும் சாந்தினி எல்டர் கேர்ளுங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்குது. அவளுக்கும் பெண் குழந்தைங்க 2 பேர். அந்த 2 பேத்திகளும் இப்போ ஸ்கூல் பார்த்துட்ருக்காங்க. அதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதனால் அவங்க ஸ்கூல் பார்த்துக்குறாங்க. நான் இப்போ இவரை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன். ஓகே. ராஜ்குமார் சார்? ராஜ்குமார் சார் இங்கே தான் இருக்கார், இப்போ பக்கத்துலேயே தாங்க. எல்லாம் அந்த சைடில் ராஜ்குமார், இந்த சைடில் என் பொண்ணுங்க. ஓகே. நாங்கள் நடுவில் இருக்கோம். ஓகே. அவருக்கு என்ன இப்போ நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தார்ல ஜிடி நாயுடு சார், அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்குல்ல, இதை நான் பண்ணியே ஆகணும் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே, இதை நான் அப்படின்னு அவருக்கு என்ன ஆசைகள் இருந்துச்சு? அவர் எதுவுமே எங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாருங்க, பண்ணுறதெல்லாம் இவர்கிட்ட பண்ணுவாருங்க. அப்படியா? என்ன சார் அவருக்கு என்ன ஒரு நோக்கம் இருந்தது? என்ன ஒரு மெயின்லி எஜுகேஷன் தானுங்க, அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். அவருக்கு அதுக்கு இதாகலை, அதனால மற்றவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் இருந்தார். அதுக்காக கவர்மெண்ட்டெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பண்ணணும் மக்களுக்கு? கவர்மெண்ட் ஒத்துக்கல. என்ன இவரெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணணும். அண்ட் தியரி கம்மி, ப்ராக்டிக்கல் ஜாஸ்தி, அண்ட் ஷார்ட் டைம். அது கவர்மெண்ட் ஒத்துக்கல. ஓகே, புரியுது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயே அவர் லேடிஸும் கண்டிப்பாக தொழில் கற்றுக்கணுங்கிறது இருந்திருக்கு இல்லையா. எல்லாமே இருந்தால் என்னை 10 வயசுலேயே ரேடியோ கோர்ஸ் பண்ண வச்சுருக்க மாட்டார். அப்போ நம்ம டீனாக இருந்தார் கிருஷ்ணமூர்த்தின்னு இங்கே அக்ரிகல்ச்சரல் காலேஜில். அவங்க பொண்ணுங்க 3 பேருங்க, அவங்களையும் வர சொல்லி நாங்கள் 4 பேர் இங்கேயே ஹாஸ்டல் முந்தி பின்னால் ரூம்ஸ் இருக்குங்க கெஸ்ட்டுன்னுட்டு, அதில் ஒரு ரூமில் என்னையும் அதிலையே விட்டுட்டார். அவங்களோடவே விட்டு நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் போய் கோர்ஸ் படித்தோங்க. ஓகே. அந்த டைம்லேயே ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாகவே, ஐ மீன் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஆதரிச்சிருக்காருல்ல. ஆமாங்க. ஆனால் செயின் ஸ்மோக்கருங்க. ஆமாம், சார் சொன்னார் செயின் ஸ்மோக்கர். கடைசி வரைக்கும் இல்லை. ஆனால் ஒரே நாளில் அவருக்கு ஐ ஆப்ரேஷன் நடந்ததுங்க பெங்களூரில். அப்போது அந்த டாக்டர் சொன்னதுனால அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டவர் தானுங்க. அப்புறம் தொடவே இல்லை அவர். ஓகே. ரொம்ப அதுலையெல்லாம் ரொம்ப இதுங்க. அது மட்டும் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட மகனுக்கு 3வது நாளுங்க சாவி எடுத்து கொடுத்து வீடு வாங்கி வச்சுருக்கு, நீங்கள் 2 பேரும் அங்கே போயிடுங்கன்னு சொன்னார். தனியாக போக சொல்லி. ஐ மீன் உங்களுக்கு மேபி அந்த தாட்ஸ் இருக்கலாம், அதனால் அவரே முன்னாடி இது பண்ணாங்க. நாங்கள் போகலைங்க. நான் சொல்லிட்டேன், இருக்கிறது உங்களுக்கு ஒரு பையன், நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு நான் போய் தனியாக இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. நான் உங்கள் பேத்தி தானே, அதனால் என்ன எப்படி இருந்தாலும் நான் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. சமாளிக்க முடிஞ்சதா மேம் சார்? இது வரைக்கும் சமாளிச்சுட்டு வந்துட்டோங்க. நான் சமாளித்தேன். இப்போ சாரோட இப்போ நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு ரிசம்பிளன்ஸ் ஜிடி நாயுடு சாரோட அப்படியே எனக்கு ஃபேஸ் நான் பார்த்ததுக்கும் அப்படியே இருக்குது உங்களோட ஃபேஸும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ கேரக்டர்ஸ் எந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து இவருக்கு இதாக இருக்குது நிறையா? கேரக்டர்னு எடுத்துட்டாக்கா அவருடைய பிடிவாதம் இவருக்கும் இருக்குங்க. ஆனால் நல்லதுக்கு இருக்கிறதுனால ஸோ வி டோன்ட் மைண்ட். ஓகே. ஆனால் நிறைய பண்ணணுங்கிறது அவருக்கும் மனசில் இருக்குது. ஆனால் அவருக்கு இருந்த ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு வந்து இவருக்கு இல்லை. ஏன்னா இவர் கொஞ்சம் ஷை டைப்புங்க, எல்லாத்துக்கிட்டேயும் போய் ரொம்ப இதாக பேச மாட்டார். ஒரு இன்ட்ரோவர்ட். ஆமாங்க, இன்ட்ரோவர்ட் தான். அவர் வந்து அப்படி இல்லைங்க, எல்லாத்தையும் போய் ஒரு இது பண்ணி வந்துடுவாருங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப எல்லாத்து மேலேயும் பிரியம் வச்சு வருங்க, ரொம்ப பிரியம் இருக்கும். ஆனால் கலாட்டாவும் பண்ணுவார், ஒரு வித்தியாசம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. மனசில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அவருக்கு. ஐ ரியலி ஈவன் டுடே ஐ மிஸ் ஹிம்ங்க. அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இப்போ. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களாம்மா? பார்த்தேனுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அதாவது நான் வந்து பயந்துட்டு தான் இருந்தேன், எப்படி வருமோ என்னவோ அப்படின்னுட்டு. ரெண்டாவது அவருக்கு வந்து அவர் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு இட் ஷுட் பி அ வெரி குட் என்ன சொல்கிறதுங்க, இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இதை வச்சு டிகிரியில் இப்போ நானே ஃபீல் பண்ணுறேன், எனக்கு டிகிரி இல்லைன்னு தானே நான் முடியாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே கூடாது. டிகிரி தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாதுங்க. உண்மையான உழைப்பு இருந்து நம்ம உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அவர் இப்போ காமிச்சு கொடுத்துட்டாருங்க. இது வந்து எல்லாத்துக்குமே வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவை எங்கேயோ கொண்டு போகணுங்க. கண்டிப்பாம்மா, ரொம்ப நன்றிம்மா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.